இன்னைக்கு இந்த வீடியோவை உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. யூடியூபர்ஸ், ஸோ நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ஏதோ ஊர்ல ஒரு யூடியூபர்ஸ் இருப்பாங்க, இப்போ வீட்டுக்கு ஒரு யூடியூபர்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஒரு யூடியூபர் இருக்காரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு, கஷ்டப்படுற எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர். நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க எல்லாருமே வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஹர்ஷா ஷாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபரை பத்தி நான் இந்த வீடியோல வந்து பேச போறேன். முதல்ல நான் இந்த இவருடைய வீடியோஸ் வந்து பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இவன் ஏதோ ரொம்ப ஓவரா சீன் காட்டுறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவருடைய பயோகிராஃபியை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சொல்லவே முடியாத அளவுக்கு லட்சக்கணக்கில் பணங்களை மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. அதுவும் அவருடைய யூடியூப் சேனல்ல வரக்கூடிய இன்கம்மை மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறாரு. அவருடைய வீடியோஸ் நான் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துருந்தேன். பார்க்கும்போது எனக்கே வந்து கண் கலங்கிடுச்சு, அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஹர்ஷா ஷாயை பற்றி பேச போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வைங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு ஹர்ஷா ஷாயை பத்தி உங்க கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தாண்டி நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் 4000 வாட்ஸ்அப்பர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருந்து கேஷ் வரும், நிறைய வரும். நீங்கள் பண்ணக்கூடிய வீடியோஸை பொறுத்து, உங்களுக்கு வரக்கூடிய வியூஸை பொறுத்து, லைக்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து கேஷ் வரும். ஸோ அந்த கேஷ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பர்சனல் தேவைகளுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, எல்லாருமே வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் மந்த்லி இன்கம்ங்கிறது வந்து அன்லிமிட்டடா வந்துட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவைகளுக்காக அவங்களுக்கு யூடியூப்ல இருந்து வரக்கூடிய கேஷை வந்து யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்குமே தன்னுடைய யூடியூப் சேனல்ல இருந்து வரக்கூடிய கேஷை மக்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றது நான் யாருமே கேள்விப்படலை. இப்போ ரீசெண்டாக தான் ஹர்ஷா ஷாயை நான் வந்து கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அவருடைய வீடியோஸ் நான் வந்து பார்த்துருந்தேன். 3 சேனல் வச்சிருக்காரு, ஒரே நேம்ல, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி. ஆக்சுவலா இவர் வந்து ஆந்திரா மாநிலத்தில் பிறக்கிறாரு, பிறந்து பிடெக் வரைக்கும் முடிக்கிறாரு. பிடெக் முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வருது. தன்னுடைய பாடியை புல் பண்ணக்கூடிய அந்த ஃபிட்னஸ் வீடியோஸ் வந்து அப்லோடு பண்றாரு. அந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவருக்கு ரீச் கொடுக்கல. அதுக்கப்புறம் டான்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோடு பண்றாரு, அதுவும் அந்த அளவுக்கு ரீச் கொடுக்கல. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆசை வருது. கார் வாங்குறதுக்காக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா 40 லட்சம் ரூபாய்க்குள்ள காருக்கு எல்லாமே காயின்ஸை கொண்டு போறாரு. 500 ரூபாய் நோட்டு கொண்டு போகல, 2000 ரூபாய் நோட்டு கொண்டு போகல, 100 ரூபாய் நோட்டு கொண்டு போகல, எல்லாமே 5 ரூபாய் காயின்ஸை கொண்டு போய் அதை வீடியோவா எடுத்து போடுறாரு. அந்த வீடியோ வந்து ரொம்பவே வைரல் ஆகுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காட்டுல வாழக்கூடிய ஒன் டே ஃபுல்லா காட்டுல தங்குற மாதிரி வீடியோ போடுறாரு, ஒரு பேய் வீட்டுக்குள்ள தங்குற மாதிரி வீடியோ போடுறாரு. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே வைரல் ஆகி ரொம்பவே ஃபேமஸ் ஆகுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து பெட்ரோல் விலை அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம்ல நிறைய பேருக்கு ஒரு பெட்ரோல் பல்கையை வந்து என்ன பண்றாருன்னா வாடகைக்கு எடுத்து அன்னைக்கு ஒன் டே ஃபுல்லா அங்க வரக்கூடிய எல்லாருக்கும் ஃப்ரீ பெட்ரோல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு. அதுவும் ரொம்ப ரீச் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு ஏழை மக்கள் சாப்பிட போனா விரட்டுவாங்க. ஸோ அப்படி ஏழை மக்கள் சாப்பிட போகும்போது அந்த ஏழை மக்களை உள்ளாடி கூட்டிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சு 5 ஸ்டார் ஹோட்டல்ல அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அழகு பார்க்குற. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதால அவருடைய சேனல் வந்து ரொம்பவே ரீச் ஆகி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவருக்கு வந்து வராங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ஹிந்தி, தமிழ், அதாவது தெலுங்குல உள்ள சேனலை வந்து டப் பண்ணுவாரு, ஹிந்திலையும் தமிழ்லையும். நான் அவருக்கு தமிழ் சேனல் பார்த்துருந்தேன், அதுல வந்து டப்பிங் தான் பேசுறாங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரீச் ஆகுது. இவருக்கு வந்து கேஷ் ரொம்ப அதிகமா வருது. 3 சேனல்லையும் மில்லியன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா 7 மில்லியன் சப்ஸ்கிரைபர், ஹிந்தியில வந்து 8 மில்லியன், நம்முடைய தெலுங்குல வந்து 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா தன்னுடைய முதல் இன்கம், யூடியூப்ல வரக்கூடிய முதல் இன்கம்ல ஒரு பையனுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ அந்த சைக்கிளை வாங்கின அந்த பையனுடைய முகத்துல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா
என்னுடைய கேஷ்ல ஒரு பையனுக்கு நான் வந்து ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கும்போது அந்த பையன் எவ்வளவு அவருடைய முகத்துல எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இதே சந்தோஷத்தை நான் எல்லார் முகத்திலையும் பார்க்கணும், எல்லா மக்கள் முகத்திலையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வரக்கூடிய கேஷ் வந்து மக்களால் வரக்கூடிய பணம். மக்கள் என்னுடைய வீடியோஸ் பார்த்தனால தான் எனக்கு வந்து கேஷ் வருது. ஸோ அதனால யாரால எனக்கு கேஷ் வருதோ அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாரு. நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா யூடியூப் சர்ச் பார்ல ஹர்ஷா ஷாய் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா அவருடைய வீடியோஸ் எல்லாமே வரும். பாருங்க, ஷார்ட்ஸ்ல எல்லாம் நிறைய நிறைய போட்டிருப்பாரு. அப்படின்னா ட்ரெஸ்ஸை வந்து கட் பண்ணிட்டு ஒரு டெய்லர் கடைக்கு போவாரு, அங்க போய் தைப்பாரு, தைச்சிட்டு அதுக்கு வந்து கேஷ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து அழுக்கு வச்சு தேய்ச்சிட்டு வந்து அதை ஒரு இடத்துல போய் துணி துவைக்கிற ஒருத்தவங்கள்ட்ட போய் கேஷ் கொடுப்பாரு. பாவப்பட்ட ஏழைகளுக்கு 35 லட்சம் ரூபாய்க்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவர் 1-2 இல்ல நிறைய பண்ணியிருக்காரு. லட்சக்கணக்கில் மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் இப்படி பண்றோம்னா கிடையாது. ஒரு 100 ரூபாய் ஹெல்ப் பண்றதுக்கு கூட நம்ம வந்து யோசிக்கிறோம். 10 ரூபாய் ஒரு ரோட்ல ஒரு பிச்சைக்காரனை பார்க்கிறோம், 10 ரூபாய் கொடுக்க கூட நம்ம வந்து யோசிக்கிறோம். ஆனா இதுல நீங்க கேட்கலாம், அவருக்கு நிறைய பணம் இருக்கு, அவர் ஹெல்ப் பண்றாரு. ஓகே, இப்போ நம்ம கிட்ட பணம் இருக்காது, ஹெல்ப் பண்ண முடியாது. எவ்வளவு பேர், எவ்வளவு ஆக்டர்ஸ், எவ்வளவு அரசியல்வாதிகள், எவ்வளவு செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எவ்வளவு கேஷ் வச்சிருப்பாங்க. அவங்க இந்த யூடியூப் சேனல்ல வரக்கூடிய இன்கமா இருக்கட்டும், அவங்களுடைய படம் நடிச்சு வரக்கூடிய இன்கமா இருக்கட்டும், நிறைய இருக்கு. யாரு மக்களுக்கு இப்படி வந்து ஹெல்ப் பண்றாங்க? யாருமே பண்றது கிடையாது. இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணவங்கன்னு கேட்டா கிடையாது. இவரெல்லாம் அரசியலுக்கு வந்தாருன்னா கண்டிப்பா மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு. யாருமே பண்ண மாட்டாங்க, நம்ம கூட பண்ண மாட்டோம். மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லும் போது கண்டிப்பா யாருமே பண்ண மாட்டாங்க. இவர் வந்து பண்றாரு. வாழும் கர்ணன் தெரியும் உங்களுக்கு. ஸோ கர்ணன், கொடைவள்ளல், பாரி, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு பழைய காலங்கள்ல. பண்டைய காலங்கள்ல நமக்கு தெரியும். முல்லைக்கு தேரித்த பாரி, கொடைவள்ளல், கர்ணன், இப்படி எல்லாம் சொல்லியிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அந்த லிஸ்ட்ல இன்னைக்கு ஒரு கொடைவள்ளல் அப்படின்னா ஹர்ஷா ஷாயை வந்து சொல்லலாம். 23 வயசு தான் ஆகுது, சின்ன வயசு தான். சின்ன வயசு பையன் இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. ஸோ அவருக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸும் அதிகம், அவருக்கு வரக்கூடிய இன்கமும் அதிகம். அந்த இன்கமை தான் மட்டும் வச்சுக்காம மக்களும் அதை யூஸ் பண்ணணும். என்னுடைய வீடியோஸ் பார்க்கக்கூடிய மக்கள், அவங்களால எனக்கு வந்து கேஷ் வருதுன்னா நான் அவங்களுக்கு திரும்ப வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் மென்டாலிட்டியில நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய ஹெல்ப் பண்றாரு. அவருடைய வீடியோஸை நான் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் என்ன தேடி வரமாட்டாரா, ஹெல்ப் பண்றதுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. திடீர்னு அவர் வீடியோஸ் நான் பார்த்துருந்தேன், திடீர்னு ஒருத்தவங்கிட்ட போய் நிற்கிறாரு, எல்லாருமே பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, காலை விழுறாங்க, கெட்டி பிடிக்கிறாங்க, அழுறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கே அப்படி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அந்த அளவுக்கு அவருடைய ஹெல்பிங் மென்டாலிட்டி இருக்கு. ஸோ ஹர்ஷா ஷாய் வந்து ஒரு லைஃப்ல நல்ல விஷயங்கள் பண்றாரு. அவர் நல்லா இருக்கணும். அவருடைய நல்ல பிளெஸ்ஸிங்ஸ், அவருக்கு நிறைய மக்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அவருக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா அவர் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி, மக்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணி, அவருக்கு இன்னும் ரொம்ப நாள் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஆசை. நோ வேர்ட்ஸ். அவருடைய இந்த ஹெல்பிங் மென்டாலிட்டிக்கு எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பா அவர் அரசியல் வந்தாருன்னா மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவார். இப்போ அரசியல இல்லாம இருக்கும்போது யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில வந்தாருன்னா கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு. அவர் இன்னும் நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். இந்த வீடியோட கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.